ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மேத்யூ சாப்டர் 17. அதில் 24வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆமென். எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இந்த 23வது வசனத்திலிருந்து 24வது வசனத்திலிருந்து வாசித்த இந்த பகுதியை நான் ஒரு சுருக்கமாக இப்படியாக ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். வாசலில் இருந்து கடற்கரை வரை அப்படின்னு ஒரு தலைப்பு. வாசலில் இருந்து அப்படின்னா வீட்டுக்கு வெளியிலிருந்து ஆரம்பிக்குது ஒரு சம்பவம். அவருடைய அதாவது கப்பர்நகூமில் அவர்கள் வந்தபோது பேதுரு வரிப்பணம் வாங்குகிறவர்கள் அவர்களிடத்தில் பேதுரு வந்து நிற்கிறார். உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். இது வீட்டுக்கு வெளியிலே வாசல்ல அல்லது வீட்டுக்கு வெளியே நடக்கிறது. செலுத்துகிறார் என்றான். அதாவது டெம்பிள் டேக்ஸ், இங்கிலீஷில் ட்ரிபியூட்ன்றிருக்கு, கிரேக்க மொழியில் அது வந்து ஆலய வரி. அதை பற்றிய முழு விவரத்தையும் நான் இங்கே சொல்ல வரல. இது ஆலயத்துக்கு என்று கட்டப்படுகிற வரி, டேக்ஸ். அந்த டேக்ஸை நீங்கள் உங்கள் போதகர் கட்டுறாரா என்று கேட்டார்கள். அந்த இதுக்கு பேர் கூட அங்கே இருக்குது பாருங்கள், மேலே ஸ்க்ரீனில் அந்த வரிக்கு பேர் இருக்கிறது. அந்த வரியை உங்கள் போதகர் கட்டுகிறாரா என்று அவர்கள் கேட்டார்கள். உடனே பேதுரு செலுத்துகிறார் என்று என்ன சொல்கிறாரு? செலுத்துகிறார். இது வீட்டுக்கு வெளியே. அதற்கப்புறம் அவர் வீட்டுக்குள் வந்தபோது, செகண்ட் ஃபேஸ், அவர் வீட்டுக்குள் வந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் பேசுகிறதற்கு முன்னே, பேதுரு பேசுகிறதற்கு முன்னே அவனை நோக்கி, இப்போ வீட்டுக்குள்ளே நடக்கிறது, வெளியே நடந்த ஒரு சம்பவம். வரி கட்டுறாரா உங்கள் போதகர்? செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு. இப்பொழுது வீட்டுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று ஆண்டவர் பேதுருவிடம் பேச ஆரம்பிக்கிறார். அதற்கப்புறம் பின்னர் ஒரு கட்டளையை இடுகிறார். 27வது வசனத்தில் வெளியே திரும்ப அனுப்புகிறார். நீ கடலுக்கு போய், வீட்டுக்கு வெளியில், அப்புறம் வீட்டுக்குள்ள, கடலுக்கு, அடுத்து கடலுக்கு போக சொல்லுகிறார். இந்த 3 காரியத்தை இந்த வசனங்களில் நாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில், சபை வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இந்த காரியங்களை வைத்து என்று பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதாவது பேதுரு வெளியே வரி பணம் கட்டுறாரான்னு கேட்டதுக்கு என்ன சொல்லிடுறாரு? அவர் கட்டுவார். அது ஏதாவது ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாரா? அவர் ஆண்டவரை நம்ம கட்டுறோமா, கட்டலையா, கட்டுறோமா நம்ம அப்படிலாம் கேட்கல. எப்படி வேகம் பார்த்தீங்களா? என்ன வேகம்?
மின்னல் வேகம். இந்த மின்னல் வேகத்தில் வீட்டுக்கு வெளியே ஒரு வார்த்தை கட்டுகிறார். இன்னைக்கு நமக்கு மின்னல் வேகத்தில் நாமும் நிறைய வார்த்தைகளை பேசுகிறோம். மின்னல் வேகத்தில் வாய் இருக்கிறது, நமக்கு திறமை இருக்கிறது, சிந்தை என்று ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதனால் நாம் நிறைய காரியங்களை பேசுகிறோம். இன்னைக்கு காலையில் வரைக்கும் நம்ம போன வாரம் பேசின ஒவ்வொன்றும் இன்று காலை வரை புரோஜனம் இல்லாதது, தேவனுக்கு பிடித்தது, தேவனுக்கு பிரியம் இல்லாதது, உயிரோடு இருக்க செய்கிறது, சாகச் செய்கிறது, வாழச் செய்கிறது, அழிக்கிறது, இப்படி என்று நிறைய வார்த்தை நாம் தவறுகிறோம், மீறுகிறோம். இங்கே பேதுரு செலுத்துகிறார். ஆம், என்ன சொல்றாரு அவரு? செலுத்து. உங்க பைபிள் எப்படி இருக்கு? நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு வரையா, இருங்கயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு டவுட் இருக்கு, நான் கேட்டு வரேன், அவர் உள்ளதான் இருக்கிறார், அப்படி சொன்னாரா? கேட்காமலே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கேட்காமல் பேசுகிற ஒரு பிரச்சனை, தேவனிடத்தில் கேட்காமல் பேசுகிற ஆலோசனை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எளிதாக நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை ஆலோசிக்காமல் இந்த வார்த்தைகள், நான் வந்துடுறேன், நான் செஞ்சிடுறேன், முடிச்சிடுறேன், பார்த்துருவோம், நான் உங்களுக்கு உதவி செஞ்சிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், இப்படி நிறைய வார்த்தைகள் இல்லை. ஆமாம், என்னென்ன வார்த்தைகள் நாம் நம்மளுடைய உறவுகளில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வார்த்தைகள் இது வீட்டுக்கு வெளியே நடக்கிறது. வார்த்தைகள் வல்லமையானது. The words are very powerful. நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, நீங்கள் அன்றைக்கி இப்படி பேசுனீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் அன்றைக்கி பேசிட்டு இன்றைக்கி மாறுறீங்களே, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க. எப்பொழுது எந்த வார்த்தைகளை நாம் முதலே ஆம் செலுத்துகிறார் அப்படின்னு சொன்ன பேதுரு போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற வார்த்தைகள் நிறைய இருக்கு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியே வார்த்தைகள் நிறைய இருக்கு. அங்கே வீட்டுக்கு வெளியே, ஒருவேளை நம்மளுடைய வீட்டுக்கு உள்ள என்னென்ன வார்த்தைகள் என்பதை கர்த்தர் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துவார். கர்த்தர் சொல்லாத வார்த்தைகள், கர்த்தர் பேசாத வார்த்தைகள். நான் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது என்ன சொல்லலாம்? வாக்குத்தத்தம் சொல்லலாம். என்னை கைவிட மாட்டார் சொல்லலாம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அது தப்பே கிடையாது. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், உண்மை, சத்திய வார்த்தை. அவர் கடைசி வரை என்னை நடத்துவார், ஆம், அது யார் வேணாலும் சொல்லலாம். என்னை விட்டு அவர் விலக மாட்டார், ஆம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்ல. நம்ம சொந்தமான சில வார்த்தைகளை பேசி விடுகிறோம், சொல்லி விடுகிறோம். அந்த வார்த்தைகளில் கவனம் இருக்கிறதா? எச்சரிப்பு இருக்கிறதா? உண்மை இருக்கிறதா? அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனை இருக்கிறதா? அவர் சொன்னது தான் நம்ம சொல்கிறோமா? நம்மகிட்ட அவர் பேசினாரா, உணர்த்தினாரா அப்படின்றத இந்த ஒரு வசனத்தில் ஆரம்பத்தில் பேதுரு வெளியே வரி செலுத்த சொல்லுகிறவரிடத்தில் பேசுகிறார். உங்கள் போதகர் செலுத்துகிறாரா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு, பாசம். இப்போ நம்ம கூட சமுதாயத்தில் போகும்போது இப்படிப்பட்ட கேள்விகள், நீங்களாம் கிறிஸ்டியனா? பதில். நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா? பதில். நீங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க இப்படி பண்ணலாமா? பதில். சர்ச்சுக்கு போயிட்டா அப்படி பண்ணுறீங்க, அதற்கு ஒரு பதில். இல்லையே, நான் சர்ச்சுக்கு போகலையே. நீங்கள் கிறிஸ்டியனா? இல்லையே. நீங்கள் உங்களை பார்த்தா ஏதாவது சமுதாயத்தோடு நாம் நிறைய பேசுகிறோம், ஜனங்களோடு பேசுகிறோம், நம்மளுடைய பதில்கள் அங்கே வருகிறது. ஆனால் ஆண்டவர் உண்மையிலே பேதுரு நேசிச்சாரு. He loved Jesus. ஆண்டவர் மேலே பாசத்துக்கு குறைவில்லை. ஆனால் வார்த்தையிலே மின்னல் வேகத்தில் அவர் வார்த்தைகளை வெளியே சொல்கிறார். அவர் செலுத்துகிறார். ஆமாப்பா. ஏன் அப்படின்னா அவருடைய பேக்ரவுண்ட், பேதுருனுடைய இந்த மீனவராக இருந்து கரையிலே ஏலம் விட்டுருப்பார். அவர் இங்கே வாங்கம்மா, அவன் 120 ரூபா சொல்கிறானா, 100 ரூபா வாங்க எடுத்துகிட்டு போங்க, மின்னல் வேகத்தில் சேல்ஸ் பண்ணியிருப்பார் அவர்.
200 சொல்கிற இடத்துல பேதுரு வந்து முடிச்சுக்காதே பிஸ்னஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பார். ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட். பேதுரு மின்னல் வேகத்தில் முடிவு. அவன் எவ்வளோக்கு விற்கிறான் அந்த மீன்? நெய் மீன் எவ்வளவு? பாறை எவ்வளோ சொன்னார்? 200 ரூபாயா? இந்தாங்கம்மா 100 ரூபா வச்சுக்கோங்கம்மா, போங்கம்மா முடிஞ்சு. அவ்வளோதான். மின்னல் வேகத்தில் பிஸ்னஸை செய்து மின்னல் வேகத்திலே கால்குலேட் பண்ணி செய்த பேதுரு இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்போது மின்னல் வேகத்தில், இப்போ நம்மளும் மின்னல் வேகத்தில் ஒருவேளை பொய் சொல்லி பழகி இருந்தால் அல்லது வேகமாக எதையோ ஒன்று வாயில் டக்கு 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 டக்குன்னு சொல்லி பழகி இருந்தோம்னா அந்த வார்த்தைகளில் நிறைய விஷயம் ஆண்டவரும் பார்க்குறார், மனிதர்களும் பார்க்கிறார்கள். உண்மையான வார்த்தைகளா, மெய் வார்த்தைகளா, ஜீவனுள்ள வார்த்தைகளா, கர்த்தரை பிரதிபலிக்கிற வார்த்தைகளா, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளா, அதெல்லாம் நம்ம வீட்டை கட்டுற வார்த்தையா, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லது கொண்டுற வார்த்தையா, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும். அவர் அப்படியாக சொல்லிட்டார். இன்னைக்கு நமக்கும் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவருடைய அந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை என்ன என்றால், காது கேட்கிறவர்களாய் இருந்தால் நல்லது. பேசுகிறதை குறைக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். பேசுகிறதற்கு ஆண்டவர் குறைத்து பேசி அதிகமாய் கேட்கிற காதுகள் உண்டாக ஆண்டவர் உதவி செய்வாராக. நிறைய காது கேட்கணும், நிற்கணும், அப்புறம் பேசணும். இங்கே வந்து கேட்ட உடனே இன்ஸ்டன்டாவது அதெல்லாம் கட்டுறாரு, போங்க நாங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்கோம்ல, உங்கள் இயேசு கிறிஸ்து கட்டுறார், அதெல்லாம் கட்டுறார், எஸ் ஃபினிஷ்ட். அந்த வேகத்தோடு பேசுகிறது. குறைத்து பேசவும் அதிகமாய் கேட்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றிக்காக, ஜெயத்துக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, நல்ல காரியத்துக்காக ஆண்டவர் இந்த ஆலோசனைகளை இந்த பகுதியிலிருந்து உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. வாய் இருக்கிறது, அது எப்படி பேசுகிறது? வாய் இருக்கிறது, அது எப்படி பேசுகிறது? அது நல்ல வாயா, அது கெட்ட வாயா? அவசரப்படுகிற வாயா அல்லது நிதானமான வாயா? எப்படிப்பட்ட வாய் என்பதை முதலாவது வீட்டிற்கு வெளியே இருந்த பேதுரு ஆம் செலுத்துகிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே நமக்கு ஒரு பாடம். இப்படியாக நூற்றுக்கணக்கான இந்த வாரத்தில் நாளையிலேருந்தோ இன்னிலேருந்தோ நாம் பேச போகிறோம். நாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனம், பேசுகிற காரியங்களில் கவனம், நேர்மை, நீதி, நியாயம் நம்மிடத்தில் இருங்க. எனக்கு தெரியாது, நான் எங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு ரூமில் போய் கேட்டு வரேன், அங்கே தான் இருக்கிறார், போய் கேட்டு வரலாம். இருங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் கேட்குறேன், இருங்க எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், இருங்க எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், இருங்க என்னுடைய கணவர்கிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிறேன், இருங்க நான் ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன், அது என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, அது நான் சொல்கிறது சரியான்னு தெரியல, நான் சொல்கிறது ஒருவேளை சரியாக இருந்தாலும் ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்மளுடைய உண்மைத்தன்மையை வெளியே தெரியாது பிரதர், எனக்கு தெரிந்து கொண்டே, எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அப்படியா? அது எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்தை அறிந்தவராக இருக்கலாம், எனக்கு தெரியாது பிரதர். அல்லது தெரியாமலே இருக்கலாம், எனக்கு தெரியும் பிரதர், சிஸ்டர், எனக்கு நல்லா தெரியும். தெரிந்ததை தெரியாதது போலும், தெரியாததை தெரிந்தது போலும் சொல்லும் வாய், அல்லது 5ஐ 10ஆக சொல்லுகிற நாவுகள், வாய். போறாரு, பைக்கில் ஒருத்தர் மோதி விழுந்து போயிட்டாரு, கை கால் லைட்டாக ஸ்க்ராட்ச், அது ஒரு இது. அதுக்கு பதிலாக போனார், அவரை 108 தூக்கிட்டு போனாங்க, தலை தனியாக கிடந்துச்சு, கை அங்கே மரத்து மேலே தூக்கிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தா அவர் வீட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போயிருப்பார். அவர் தெரிஞ்சவராக இருந்தார்னா உங்களை என்ன செய்வார்? ஏன்ப்பா அந்த வீட்டுக்கு வந்துட்டேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேனே, ஐயோ உங்கள் கையெல்லாம் மேலே தொங்க வச்சு 108 நீங்கள் போனீங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களே, அந்த வாய். அட உன்னை கொண்டுட்டானா? என்னையா சர்ச்சுக்கு போகிறீங்க நீங்கள், அதுக்குள்ளே உங்களை கொண்டுட்டானே, நான் பதறி மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேயா?
ஒரே ஒரு வார்த்தையில் காலி பண்ணிடலாம். நான் அவரை பார்த்தேன், எங்கே பார்த்தேன் இப்படி சொல்லிக்கிட்டே போனால் நான் இன்னைக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியாது. அது நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். வார்த்தை வல்லமை உள்ளது. பேதுரு மின்னல் வேகத்தில் பேசுகிறவர், எப்பொழுதும் முந்துகிறவர், ஒரு வேகமான ஒரு நபர். ஆண்டவருடைய சீஷர்களே ஒரு அருமையான வேகமானவர், நல்ல மனுஷன். ஆனால் அந்த வேகம் நிறைய நேரம் பிரச்சனையை பண்ணிடுது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஒரு சின்ன ஒரு ப்ராசஸரில் உங்களுடைய மைண்டில் ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ண விட்டு இருங்க பிரதர். உண்மையாக இருந்தால் கடன்னு சொல்லிடலாம். ஆமாம் பிரதர், எனக்கு தெரியும், நான் போனீங்கன்னா வடக்கில் திரும்பணும், தெற்க போகணும், அங்கே போனால் ஒரு அடையாளம் இருக்குது, அதெல்லாம் வேகமாக. உண்மையை வேகமாய் சொல்லவும், பொய்யை மெதுவாக சொல்லவும், தெரியாததை அடக்கி வாசிக்கவும், இப்படி நிறைய இருக்குது. இதுவே உறவுகளுக்குள் வரும்போது கற்பனைகளில் வருகிற அநேக காரியங்கள் நிறைய வருகிறது. பேதுரு அப்படியாக ஆம் செலுத்துகிறார். எஸ் ஹி இஸ் டூயிங் அப்படின்ட்டு இப்போ கதவை தட்டுறார். என்ன செய்கிறாரு? கதவை வீட்டுக்குள் வந்தபோது அப்படின்னா கதவை தட்டியிருப்பார், நான் எடுக்கிறேன். வீட்டுக்குள் வர்றாரு. இப்போ வந்தால் ஜீசஸ் நிற்கிறார். ஜீசஸ் இவர் அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அவன் பேசுகிறதற்கு முன்னமே. பேதுரு வாயை இந்த வாய் ரொம்ப ஸ்பீடாக இருக்குப்பா. பிஃபோர் ஓப்பனிங் பேதுரு வாயை திறக்க முன்னாடி அவர் வாயை திறந்துறார். இயேசு அவனை நோக்கி, சீமோனே சத்யா, உனக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு ஒரு டாபிக் பேதுரு கிட்ட பேசுகிறார். பேதுருன்னு சொல்லாமல் அங்கே சீமோனேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, சீமோனுக்கு ஆண்டவர் வைத்த பேர் பேதுரு. சீமோனே நீங்கள் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இன்னும் நீ அந்த மீன் பிடித்து கொண்டிருந்த காலத்தில் இருந்து முன்னேறி கொண்டு இருக்கிறாய். ஆனால் ஃப்யூச்சரில் உன்னை எப்படி உருவாக்கணுமோ அதுக்கிட்ட இன்னும் வரல. சீமோனே, நீ வேகமானவனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அல்லது அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். ஒரு கொஸ்டினை எழுப்பிடுறார். இன்று கூட ஆண்டவர் நம்மிடத்திலே அப்படித்தான் சபையிலே நம்மிடத்தில் பேசுகிறார். நாம் தவறு செய்கிறவர்களாய், பாவம் செய்கிறவர்களாய், மீறுகிறவர்களாய், ஒரு தவறை செய்துட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது, தேவனுடைய வீட்டிற்குள், தேவனுடைய சமூகத்திற்குள் வரும்போது, தேவனுடைய ப்ரேயருக்குள்ளே வரும்போது, தேவனுடைய உபவாச ஜெபத்துக்குள்ளே வரும்போது, ஆலயத்துக்குள்ளே வரும்போது, சண்டே வரும்போது, இப்படித்தான் ஆண்டவர் உங்களை அமைதியாக்கிட்டு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இருங்க சீமோனே, பிரதர், சிஸ்டர் அப்படின்னு பேசுகிறார் ஆண்டவர். இப்பொழுது செய்திகளை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கே ஞாபகப்படுத்துகிறார். பேதுருக்கிட்ட புரிய வைக்கிறார். பேதுருக்கு உணர்த்துகிறார், நமக்கும் உணர்த்துகிறார். அங்கே என்ன உணர்த்துகிறார்? வீட்டிற்குள் வந்த பேதுருவை பேசுகிறதற்கு முன்னே இயேசு பேதுரு வாயை திறந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஆண்டவரே நான் அப்படின்னு பேசிடுவார்ட்டு. அங்கே பாருங்க அழகாக எழுதியிருக்கு. அவன் பேசுகிறதுக்கு முன்னே இயேசு, சீமோனே வாப்பா, உனக்கு எப்படிப்பா தெரியுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதிலும் கூட அவர் அதை உணர்த்துகிறவராய் சொல்லுகிறார். உணர்வு தான் பிரதானம். அவர் அந்த உணர்வை அடைய வேண்டும். என்ன உணர்வு அப்படின்னு சொன்னால், அங்கே நீங்கள் வாசிக்க, நீங்கள் திரும்ப அந்த இடத்த, ராஜாக்கள் யாரிடமிருந்து வரி வாங்குகிறார்கள்? தங்கள் பிள்ளைகளிடமா அல்லது பேதுரு அந்நியர்களிடமிருந்து தான் வாங்க முடியும். ராஜா தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட டாக்ஸ் வாங்க மாட்டார். யார்கிட்ட வாங்குவார்? அப்போ அங்கே ஒரு பாடத்தை நடத்துகிறார். என்ன பாடம் நடத்துகிறார் சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த ஐடென்டிட்டி, அடையாளத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம யார் அப்படின்ற ஒரு அடையாளம். அந்த இடத்துல ஆண்டவர் அழகாக பேதுருவை நடத்துகிறார். என்ன சொல்றாரு? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம
பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சபையில் நம்மளை அடிக்கடி இந்த எல்லா வாரமும் பாருங்க அடையாளத்தை தான் மெயினாக சொல்கிறார். என்ன அடையாளம்னா நீங்கள் யார், நீ நல்லா கவனித்து பாருங்களேன். நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எப்படி இருக்கணும், நம்ம யார், நீங்கள் யார், நீங்கள் யார், நீங்கள் யார். ஒரு தேவனுடைய வீட்டிற்குள் வந்தவுடன் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறதுல பிரதானமானது. இன்னைக்கு காலையில் கூட ஆராதனையில் அவர் நல்லவர், அவர் வல்லவர், நம்மோடு கூட வருகிறவர், நமக்கு முன்பாக செல்கிறவர் அப்படின்னு நம்மகிட்ட நம்ம யாரு, அவருடைய உறவு எப்பொழுதும் கர்த்தர் உணர்த்துகிறது. நம்மளுடைய அடையாளத்தை ஒவ்வொரு மெசேஜிலும் நம்மளுடைய அடையாளத்தை சொல்லாமல் போக மாட்டார். நீங்க யார், எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள், எதற்காக கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எதற்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்யணும் அப்படின்றத கர்த்தர் தெளிவாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கார். ஐடென்டிட்டி. ஏனென்றால் இந்த உலகத்திற்குள் நீங்கள் போய் 6 நாட்கள் போய் வரும்போது நீங்கள் தொலைத்து நானும் நீங்களும் அடிக்கடி தொலைக்கிற மிக முக்கியமானது அடையாளம். நான் யாரு, ஆண்டவர் என் கூட வராரா, ஆனால் ஆண்டவர் இப்படித்தான் பேசுகிறார். பேதுருவே, சீமோன் உனக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு பிரச்சனை தான், ஆனால் நீங்கள் வருகிறீர்கள். ஆலயத்துக்குள் வந்தவுடன் உங்களோடு பேசுகிறார், உங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு ஆண்டவர், உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு, உங்கள் அடையாளம் என்ன தெரியுமான்னு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் உலகத்தின் ஐடென்டிட்டி கார்டு வாங்கி இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் கொடுத்த பரலோக ஐடென்டிட்டி கார்டை பற்றி எப்பொழுதும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் யார், எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள், நீங்கள் யார், நம்ம யார், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை கர்த்தர் விட்டாம பேசிக்கிட்டே வர்றாரு. ஏனென்றால் அதுதான் பிரதானமானது. மங்குகிற ஒரு விஷயம், அதுதான் மறக்கிற விஷயம். எப்போ ஏதாவது ஒரு பாவமோ ஒரு தவறோ ஒரு குறையோ நாம் ஈடுபடும் போது அந்த உணர்வு குறைய ஆரம்பிக்கிறது. நான் பிள்ளை இல்லைப்பா, நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, நான் சரியில்லை, நான் ஜெபம் இல்லை, நான் பொய் சொல்லிட்டேன், நான் சரியில்லை, ஆண்டவருக்கு விரோதமாக இந்த வாரம் மட்டும் 5 பாவம் பண்ணேன், 28 பாவம் பண்ணியிருக்கிறேன், நான் தகுதி இல்லை, நான் சரியில்லை. இப்படியாக வீட்டிற்குள் வந்த ஒரு நிலையில் வந்த ஒரு பேதுருவை ஆண்டவர் பார்த்து அழகாக பேசுகிறாரு. நம்ம தேவ பிள்ளைகள்ப்பா, நீ கவலைப்படாத, இங்கே வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தி பேசுகிறார். உங்களோடைய இந்த கடந்த 6 மாதங்கள் 5 மாதங்கள் நீங்கள் பாருங்கள், உங்களோடு பேசினவைகளை கர்த்தர் என்னென்ன பேசுகிறார் பாருங்க. ஐடென்டிட்டி, அடையாளம், நீங்கள் யாருன்றதை ஞாபகப்படுத்திட்டே இருக்க. பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், நீங்கள் விசேஷமாய் பரலோகத்தினுடைய பாஸ்போர்ட் வைத்திருக்கிறவர்கள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். அடிக்கடி சந்தேகம் வந்து அடிக்கடி தயங்குகிற நிலைக்கு வரும்போது கர்த்தர் உங்களோட ஞாபகப்படுத்திட்டே இருக்க. நீங்க என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், கவலைப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுடைய குறைவுகளுக்குள் தான். இப்போ ஒவ்வொரு வாரமும் பெர்ஃபெக்டா இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நான் கேட்குறேன், இன்னைக்கு போன இந்த வாரம் பூரா ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறனால தான் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியா? இல்லை. 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க இல்லைன்னு. இல்லவே. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. அவர் முந்தி உங்களுக்கு சர்ச்சில் உட்கார வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறார். இப்போ நான் பேசுகிறேன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி முதலில் அடையாளத்தை காட்டுகிறார். நீங்கள் அடையாளம் படுத்தப்பட வேண்டும். யார்? ஐ ஆம் அ சைல்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை. அதுதான் இன்னைக்கு பெரிய சபைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. ஒரு ஆர்ஃபன், 6 நாள் நான் அனாதை, 7வது நாள் என் தேவனுடைய வீட்டிற்குள் வருகிறேன். அந்த பிரச்சனை இருக்கு. என்னையெல்லாம் நான்லாம் சரியில்லை பாஸ்டர், நீ என்னைய பற்றிலாம் சொல்லாதீங்க, நான் சரியில்லாத ஒரு நபர். நீங்கள் பிரசங்கம் பண்ணுற அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கும் அவ்வளவு ஒன்றும் நெருங்கிய உறவில்லை. நீங்கள் சொல்லுகிறபடி நான் ஒன்றும் சரியில்லை. இந்த வாரம் மட்டும் 8 பிரச்சனை எனக்கு, அதில் 7 பாவம், 1 இப்படி கணக்கு போட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை எப்படியாவது ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. இந்த சபையிலே ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம், உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை முடிக்கணும் ஆண்டவர். ஆமாம், பேதுருவை அப்படி விடலை ஆண்டவர், அப்படியே தான் பேசினார்.
ஆமென். நம்ம விலகி போகிறவர்கள் கர்த்தர் நம்மை சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த அந்த அடிப்படையில் தான் நாம் அடிக்கடி நம்மளுடைய அந்த உணர்வுகளை தட்டி 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 எழுப்பணும். எப்படியாவது நான் கர்த்தருடைய பிள்ளை. அதனால தான் வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் அடிக்கடி நாம் சொல்ல வேண்டும், பாட வேண்டும். அந்த காலையில் நான் சொன்ன அந்த ரஷ்ய விஞ்ஞானி லெவ் வைகோட்ஸ்கி அப்படின்ற ஒரு பெரிய விஞ்ஞானி சொன்ன அந்த காரியம், தங்களிடத்தில் பேசுகிறவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கிறது, அவங்களுடைய சிந்தை நல்லா இருக்கு, தாங்களே தங்களிடத்தில் பேசணும். தே ஷுட் டாக் டு தம். நீங்கள் உங்கள்கிட்ட பேசணும். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் மற்ற எல்லார்ட்டையும் நம்ம பேசுகிறோம். நம்மக்கிட்ட நம்ம எப்படி பேசணும்? வாய் விட்டு பேசணும். மனசுக்குள்ள பேசக்கூடாது, வாய் விட்டு பேசணும். எப்படி வாய் விட்டு பேச முடியும்? எப்படி வாய் விட்டு பேச முடியும்? அது அடையாளப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது. நீ தேவனுடைய, கவலைப்படாத, உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் கலங்குற, தேவன்கிட்ட சொல்லு, பயப்படாத, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார்ல, உன்னை கைவிட்டுருவாரா? விடமாட்டார்ல, உன்னை பலப்படுத்துவார்ல, தாய் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார்ல. அடையாளங்கள் அடையாளங்கள் அடையாளங்கள், உன்னை கைவிட மாட்டார், உன்னை பலப்படுத்துவார். இந்த அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் வாயிலே சொல்ல வேண்டும். சொல்லும்போது உங்களுக்குள்ளான காரியங்கள் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த அடையாளத்தை ஒவ்வொரு வாரமும் நமக்கு முடிவிலே, நான் சரியில்லைப்பா, நான் சோர்ந்துருக்கிறேன்ப்பா, நான் கம்யூனியன் எடுக்க தகுதி இல்லைப்பா, நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, கர்த்தருக்கு முன்னாடி சரியில்லைப்பா, வெளியே நான் ஒன்று பொய்யை சொல்லிட்டு வந்துட்டேன்யா உள்ள வீட்டுக்குள்ளே, இப்போ இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டாருப்பா, அப்படி ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறது. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களெல்லாம் தெரிஞ்சு தான் உங்களோட பேசுகிறார், எல்லாவற்றையும் அறிந்து தான் பேசுகிறார். உங்களுடைய ஒவ்வொரு பாவமும் அவருக்கு தெரியும். இப்போ இந்த வாரம் நம்ம சொன்ன பொய்கள் எல்லாம் அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமோ? நம்ம ஒரு வேளை யூஸ் பண்ணியிருந்த பேட் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைன்னா நம்ம ஊரில் பேசுகிறது மட்டும் கிடையாது. கெட்ட வார்த்தைகள் லிஸ்ட்டில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. நான் கொடுத்து வைக்காத நபர், ராசி இல்லை, என் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டுது, என் முகத்தை பார்த்தாலே எனக்கே பிடிக்க மாட்டுது, நான் இல்லை, யாருமே அப்படி இல்லை, நீ எல்லாம் ஏன் பிறந்த. சில நேரம் தலையில் அடிச்சுட்டுலாம் அழலாம். அந்த வேலைக்கு பதிலாக தலையில் அடிக்கிறதுக்கு பதிலாக தலையை தட்டி கொடுத்து டோன்ட் வரி டோன்ட் வரி டோன்ட் வரி இப்படி அடிக்கிறதுக்கு பதிலாக எப்படி நான் மெதுவாக அடிக்கிறேன், நான் ஐயோ 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 அப்படின்றதுக்கு பதிலாக வெரி குட் வெரி குட், நல்ல அறிவு இருக்கு உனக்கு, பரவாயில்ல, நல்லா பண்ணுற, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். ஆமென். இப்படி செய்யலைன்னா கூட வார்த்தைகளில் நீ கவலைப்படாத. சரி, எனக்கு அந்த பழக்கம் நிறையா உண்டு, அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் என்னிடத்தில் நான் பேசுவேன், ஆள் இருக்க இடத்துல பேச மாட்டேன், ஆள் இல்லாத இடத்துல பேசிடுவேன். எனக்குன்னு சில இடங்கள் இருக்கு, மனம் விட்டு பேச ஆசைப்படுகிற இடத்த வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இருக்கா? யாருக்குமே இல்லையா? எங்கே இருக்கு? அதான் எங்கே இருக்கு? தண்ணி ஜெபம் பண்ணுற இடம் எல்லாருக்கும் தெரிந்த இடம் தான், அதை பற்றி பேசலை. ஜெபம் பண்ணுற இடத்துல தான் போய் ஆண்டவரே, அது வந்து ப்ரேயர் பிளேஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு ப்ரேயர் பண்ண இடம் இல்லை, ஆனால் மனசு கஷ்டமாயிடுது, ஒரு பயம் வந்துடுது, கவலைப்படுறீங்க, என்ன செய்றீங்க? படுக்கையிலே ஜெபம் பண்ணிடுவீங்க. பைக்கில் போகும்போது மனசுக்குள்ளே தான் தப்பு, மனசுக்குள்ளே வந்து நான் கேன்சல் பண்ணிடுங்க, வாய் விட்டு. நம்மளுடைய அடையாளத்தை ஓங்கி சொல்ல வேண்டும். அதில் பெரிய ரகசியம் இருக்கு. ஒரு பெரிய சுவர் போல் வருகிறது, உருவாகிறது. உண்மையிலே ஒரு பெரிய ப்ராக்டிக்கலாக நீங்கள் நிறைய பாஸ்டர் சொன்னாங்க, அது ஒரு பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றாலே சத்தம். எந்த சத்தம்? தேவனோடு பேசுகிற சத்தம் அதிகமாக இருக்கு.
அல்லேலூயா சொல்றதும் ஆமேன் சொல்றதும் தேவையில்லாத இடத்துல இல்லை, தேவையான இடத்தில். பெந்தேகோஸ்தே அனுபவம் தேவையான இடத்துல, தேவையில்லாத இடத்துல எல்லாம் கிடையாது. தேவையான இடத்துல, கஷ்டமான இடத்துல, சந்தோஷமான இடத்திலும், ஜெயம் கிடைத்த இடத்திலும், நன்றி சொல்லுகிற இடத்திலும், ஒன்று கிடைத்த இடத்தில் தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவரே நன்றிப்பா, நல்ல வேலைக்கு பேசுங்க பேசுங்க பேசுங்க. சில இடங்களை பார்த்தா நன்றி சொல்லலாம். இந்த இடத்துல தான் ஆண்டவரே அன்னைக்கு நான் ரொம்ப அழுதேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிட்டீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. பேசுங்க, சத்தம் தான் கண்டிப்பாக. அந்த மனசுக்குள்ளே ஜான்சா சொன்னது தப்பு, மனசுக்குள்ளே பூட்டி வைக்கக்கூடாது, அதுதான் வாய்களுக்கு வேலை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்போ அந்த விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீங்க கண்டிப்பான முறையில், அது நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி பாடணும், துதிக்கணும், எல்லாமே வாயை திறந்துடணும். மூன்றாவதாக இப்பொழுது ஆண்டவர் அவரிடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அங்கெல்லாம் போகக்கூடாது, ரொம்ப வேகமாக நீங்களும் பேதுரு மாதிரி தான் போகிறீங்க. நம்ம சர்ச்சு பேதுருவோ? பைபிள் எடுத்து வாசிக்கலை, முந்தக்கூடாது. அடுத்த வசனத்துக்கு பரவாயில்ல, ஆனால் பரவாயில்ல, நீங்கள் நல்லது தான், சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க. ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாரு, டீச் பண்ணுறாரு. இன்றைக்கி டீச்சிங், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு பாடம் நடத்துகிறேன். பாடம் நடத்துகிறேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ஒன்றும் இல்லை. சரி, என்ன சொல்கிறாரு? எஸ் 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 எஸ். இப்போ நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை, நாம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆகிலும் இடரல் வேண்டாம், இறங்கி வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இறங்கி வருகிறார். விடுப்பா, ஆகிலும் அழகா சொல்றார். அந்த வசனத்தை பாருங்களேன். ஆகிலும் 27, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு, ஆகிலும் நாம் இடரலாய் இராதபடிக்கு, அவர்களுக்கு உலகத்தில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு, அவர்களுக்கு, அல்லது நம்மை எதிர்க்கிறவர்களுக்கு, எதிர்கேள்விகள் கேட்கிறவர், நம்மளை மடக்க நினைக்கிறவங்க, நம்மளை வீழ்த்த நினைக்கிறவங்க, எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு, நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு, நம்மோடு ஆர்கியூ பண்ணுறவங்களுக்கு, எப்போ உன்னைய குற்றம் நான் சொல்லலாம் நினைக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? நாம் இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போ. அதுக்கு போகாதீங்க. இதை நாம் இடரலாய் இராதபடிக்கு, என்னது? இடரல் வேண்டாம், இறங்கி வருவோம். இடரல் வேண்டாம், இறங்கி வருவோம். சரி, மோதச் சொல்லுது உலகம், இறங்கி வர சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல ஒரு செய்தி, மோதல் வேணாம், சரி இறங்கிடுவோம். ஆகிலும் பரவாயில்ல, இட்ஸ் பெட்டர், நம்ம பேசிக்கிறோம், சரி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? இறங்கி 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 வீட்டில் உங்களுடைய எதிரிகிட்ட விட்டு முட்டு கொடுக்குறத விட்டு விட்டு இடரல் வேண்டாம். எஸ், முக்கியமானது. ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்கிறார். நான்காவதாக, மிக முக்கியமானதாக, பதிலை கர்த்தர் தருகிறார், வைத்திருக்கிறார். இப்போதான் முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இப்பொழுது பதிலுக்கு வருகிறார். இப்போ வீட்டுக்குள்ளிருந்து அடுத்து தீர்வுக்கு வருகிறார். இப்பொழுது சபைக்குள் இருந்து கேட்கிற உங்களுக்கு, வீட்டிற்குள் இருக்கிற உங்களுக்கு, போதிக்கிறதை கேட்கிற உங்களுக்கு, அடுத்ததாக ஜெயிக்கிறதற்கு,
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீட்டுக்கு வெளியே போய் தான் ரிசல்ட் இருக்குது. சர்ச் நீங்கள் லிசன் பண்ணுறீங்க, கேட்குறீங்க. அதற்கடுத்து ஆண்டவர் இப்பொழுது எங்கே சொல்லுகிறார் என்றால் அட்ரஸ் சொல்லுகிறார். என்ன அட்ரஸ் சொல்கிறாரு? நீ கடலுக்கு போய், நீ கடலுக்கு போய் தூண்டில் இருங்க. இந்த அட்ரஸ் என்னது? கடல். வீட்டிலிருந்து கடல், தேவனுடைய வீட்டிலிருந்து கடல், உலகம் என்கிற கடல். கடலுக்கு போ, கோ, நீ வெளியே போ. பேதுரு, இப்போ சொல்யூஷன், இப்போ நமக்கு பதில். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காய் காத்திருந்து தவித்து கொண்டிருக்கிற நமக்கு பதில். போ. அதுவும் எங்க போ? பேதுருக்கு எந்த இடம் முக்கியமான இடம்? எந்த இடம் அவருக்கு ஃபெமிலியர், ரொம்ப அவருக்கு தெரிந்த இடம் எது? அங்கே போ சொல்கிறார். இப்போ உங்களுக்கான கடல் இருக்கலாம், நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், நீங்கள் பார்க்கிற இடமாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடமாக இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு கடல். கண்டிப்பாய் நமக்கு பிரபலமாய், நமக்கு ஞாபகமாய், நம்மோடு இருக்கிற ஒரு இடம் உலகத்திலே இருக்கிறது. சபைக்குள் இல்லை, வீட்டை விட்டு வெளியே. தூண்டிலை போடு. என்ன செய்ய சொல்றாரு? தூண்டில் போட்டு. வலைய போட சொன்னாரா? அப்புறம் அடுத்து முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து, சரி, அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். சரி, போ, தூண்டில் போடு, முதலாவது மீனை பிடி, அடுத்ததாக அதன் வாயை திறந்து பார். வாயை. இன்னைக்கு நமக்கு அதுதான் பிரச்சனை. கர்த்தர் நம்மகிட்ட அதுதான் பேசுகிறார். இன்னைக்கு நம்மகிட்ட அதுதான் பேசிக்கிட்டே இருக்கிறார். போங்க போங்க போங்க, வெளியில் போங்க, உங்களுடைய ரிசல்ட்டெல்லாம் அங்கே இருக்குது, நீங்கள் அங்கே தான் இருக்குது, போங்க, அதுக்கு அங்கே போனால் பதில் இருக்குது. போங்க, தூண்டில போடுங்க, முதல் மீனை பிடிங்க. அதில் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, தூண்டில் போட சொல்கிறாரு ஆண்டவர். இங்கே பேதுருவை அனுப்புகிறார், போ அப்படின்ட்டு. அங்கே மீனை வா அப்படின்ட்டு இருக்க, மீனே கிளம்பி வா. அதுவும் அந்த வகையான மீன், 27 வகையான மீன் இருக்கும் அந்த கடலில். அந்த கடல் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஏரி ஆகிய அந்த ஏரியில் அதுக்கு 3 பேர் இருக்கு. திபேரியா கடல்ன்றாங்க, இன்னும் 2 பேர் இருக்குது அதுக்கு. அது கடல்ன்றாங்க, ஆனால் அது ஏரி, மிகப்பெரிய லேக். அங்கே 27 வகையான மீன் இருக்குது. அதில் முக்கியமான மீன் இந்த வகையான மீன். அது வாயை திறந்தால் நல்லா பெருசாக திறந்துருமா. அந்த மீன் திறந்து கீழே வியாபாரத்துக்கு போனவங்களுடைய காயின்ஸ்லாம் கீழே தெரியாமல் தவற விடுகிற ஷைனிங்காக இருக்கிற பொருட்களை போய் அப்படியே கவிட்டு வருமா. அந்த மீனுடைய பழக்கம். ஆண்டவர் அந்த மீனை கரெக்டாக கட்டளையிட, நீ போ, அங்கேருந்து நீ கிளம்பி வா, நீ பேதுரு இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போ, 2 பேர் மீட் பண்ணுங்க போங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வலையில் பிடிச்சா நிறையா மீனை பிடிச்சி செக் பண்ணி போடணும். அப்படியெல்லாம் கிடையாது. தூண்டில போடு, முதல் மீன். அந்த முதல் மீன் தான் மிரக்கல். முதல் மீன், ஃபர்ஸ்ட் ஃபிஷ், முதல் மீன். அந்த முதல் மீனை பிடித்து வாயை. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்படியாக ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பேசினால் நாம் கேட்போமா? போ, தூண்டில போடு, பிடி அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு இருக்கிற அந்த காலத்தில் நாம் என்ன செய்வோம்? அதிகமான கேள்விகளை கேட்போம். அது எப்படி ஆண்டவரே, அது வாய்ப்பில்லை, கடலில் ஆழமாக இருக்கும், அதில் ஒரு மீனை பிடிக்கணுன்றீங்க, அந்த மீன் எந்த மீனுன்னு தெரியாது எனக்கு, அதுக்கு எதுக்கு தூண்டியில் போட சொல்கிறீங்க? நான் ஏற்கனவே மீன் பிடித்து பழகினவே, அந்த ஒரு மீனை பிடிச்சி சந்தேகமாக இருக்குது, அந்த மீன் வாயை திறக்க சொல்கிறீங்க, கேட்கவே ஒரு மாதிரியாக இருக்கு ஆண்டவரே, அந்த மீன் வாயில் இருக்குன்றீங்க, அதை நான் எப்படி பிடிக்கிறது? எந்த இடத்துல போகணும்? நான் லட்சக்கணக்கான மீன் இருக்குது, அதில் ஒரு மீன் மட்டும் என்கிட்ட வருன்றீங்க நீங்கள். இதெல்லாம் என்ன ஆண்டவர், நம்புகிற மாதிரி இல்லையா ஆண்டவரே? நம்புகிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். இங்கே தான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. விசுவாசம். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு இங்கே தான். ஆண்டவர் போ அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு கீழ்ப்படிந்து போனார். அவர் இத்தனைக்கும் அவர் நல்ல ஒரு மீனவர், மீன்களோடே மீன் கடலும் மீனும் படகுமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் அவர் அங்கே பேசலை. ஸ்டார்டிங்கில் வீட்டுக்கு வெளியே ஒன்று பேசிட்டு உள்ள அட்வைஸை வாங்கிட்டு வெளியே போகும்போது ஒரே போகிறேன் ஆண்டவர்னு போயிடுறாரு. அவ்வளோதான். இன்னைக்கு சபைக்கு வருகிறோம், வந்து செய்தியை கேட்கிறோம்,
மீனை பிடிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். எந்த மீனை பிடிக்கிறோம்? நம்ம பிரச்சனைக்கு பதில் தருகிற மீனும் இருக்கிறது, நமக்கு சொல்யூஷன், நமக்கான பதில் இருக்கிறது, நம் பிரச்சனைகளுக்கான தீர்வு அங்கே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிரச்சனைக்கு தீர்வை கிளம்பி வான்றாரு, உங்களையும் போன்னு சொல்கிறாரு, என்னையும் போன்னு சொல்கிறாரு, உங்களையும் போன்னு சொல்கிறாரு. அங்கே தீர்வு இருக்கிறது. ஆனால் நாம் போகிறோமா? ஃபஸ்ட் நாம் கடலுக்கு போ அப்படின்னோடனே கடல் என்ற அட்ரஸ்க்கு போகிறோமா? இந்த வாரம் நீ இப்படி செய் என்று சொல்லுகிற சத்தம் கேட்டு நாம் செய்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறோமா? அதற்கு காது கொடுக்கிறோமா? மதிக்கிறோமா? இந்த வாரத்தில் நான் கூட வாலிபர்களுக்கு நான் ஒன்றை எடுத்தேன். யாருடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும்? யாருடைய வார்த்தை காதுகளில் போய் செயலாய் மாறும்? ஒரு அம்மா சொன்னால் அதுக்கேற்ற ஒரு மதிப்பு, ஒரு அப்பா சொன்னால் அதுக்கு ஒன்று. யார் யாரெல்லாம் மதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு என் காதில் போய் ஒரு மதிப்பு இருக்குது, அது கன்வெர்ட் ஆகி செயலாய் மாறும். யாருக்கு நான் அதிகமான மதிப்பு வைத்திருக்கிறேனோ அவங்களுக்கு தான். அல்ல எதற்காக நான் ஒன்றுக்கு நான் மதிப்பு அதிகமாய் வைத்திருக்கிறேனோ அது என் செவிகளில் உள்ளே வந்து விழும்போது செயலாய் மாறுகிறது. இல்லை என்றால் செயலாய் வராது. பாஸ்டர் சொன்னார், சத்தமாக பாடுங்க. நான் கூட சொன்னேன், வாயை திறந்து பேசுங்கன்னு. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை, இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை மதிப்பு கொடுத்து, இது தேவனுடைய பலிபீடம், சும்மா சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல இருந்து, இந்த இடத்துல என்ன வாழ வைக்கிறதுக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர்களை உடைத்து பயன்படுத்துகிறார். அவங்க வாழ்க்கையில் அவங்கள பல கஷ்டங்களுக்குள்ள, அவங்கள நெருக்கடிக்குள்ள கொண்டு வந்து அவர்களை உருவாக்கி பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் என்கிற மதிப்பு. ஒரு காதலனுக்கு அல்லது ஒரு காதலிக்கு காதலன் செவி கொடுக்கிறது போல இந்த காலத்தில் அது இருக்கான்னு தெரியல, அதை தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். லவ், தீவிரமான அன்பு, மரியாதையை கொண்டு வரும். ஒரு சத்தம் ஃபோனில் கேட்டால் யாருடைய சத்தம்? பிடித்தமானவருடைய சத்தத்துக்கு உங்கள் செயல், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தமாய் இருந்து பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்கள் காதுகளுக்குள் போய் செவி. அதுக்கு கிரேக்க வார்த்தை அக்காவ். இந்த வாரம் அதுதான் நான் பேசினேன், பிரேயர் குரூப்புக்கு அனுப்பியிருந்தேன். அக்காவ் முக்கியமான வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவானும் பணக்காரனும் லாசருவும் இருக்கும்போது வித்தியாசத்தை சொல்லுகிறார். அவன் நரகத்துக்கு போன உடனே பணக்காரன்ட்ட அவன் கேட்குறான், என் சகோதரர்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் இங்கே வரக்கூடாது ஆண்டவரே, நரகத்துக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு எப்படியாவது ஆட்கள் அனுப்புங்கன்னு சொல்லும்போது அவர்களுக்கு சொல்லுகிறதுக்கு தீர்க்கதரிசிகள் மோசே அவங்களாம் இருக்கிறாங்க, அவர்கள் செவி கொடுக்கட்டும். காது இருக்கு, வேலை செய்யட்டும்ன்றார். வேலை செஞ்சால் பரலோகம் வருவார், வேலை செய்யலைன்னா வரமாட்டார். ஏசாமி அப்படியே சொல்லி முடிச்சிடறாரு. காதுகள் யாருக்கு கேட்கணும் யாருக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தெரியுது. இன்ஸ்டாகிராம்லே பழகின காதுகளுக்கு நான் பேசுகிறது கசப்பாக இருக்கும். சினிமா பாடல்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு என்னுடைய பாடல் ஒரு கழுதை கத்துதுன்னு சொல்லலாம். எங்களுடைய வார்த்தைகள் சாதாரணமாக. ஆனால் இங்கே பாருங்கள், பேதுருவுக்கு சொன்ன வார்த்தை, போ, கோ டு தி. ஆண்டவரே, எனக்கு தெரியாதா கடலை பார்த்து, எனக்கே நீங்கள் சொல்கிறீங்களாக்கும், நான் அதுக்குள்ளே கிடக்கிறேன். நீங்கள் இப்போ உங்கள் தொழிலை நீங்கள் எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு தொழில் எடுத்துக்கங்க, நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிங்கன்னா ஒன்றுமே நடக்காது. திறமையானவராக இருப்பீங்க, ரொம்ப நுணுக்கமானவர்களாக இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் அந்த நுணுக்கமானதுக்கிட்டே தான் பேசுவார். நீங்கள் கடலில் இருந்தீங்கன்னா கடலை பற்றி பேசுவார். போ, வலை போடாத, தூண்டில் போடு. பல மீன் பிடிக்க வேணாம், முதல் மீன், ஃபர்ஸ்ட் ஃபிஷ். ஆண்டவர் அழகாக டார்கெட் பண்ணி பேசுவார், நடத்துவார். நாம் இந்த காலங்களில் காதுகளை சரி செய்து கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய செவிகளை சாய்க்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மேத்யூ சாப்டர் 7 மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, கேட்டு செவி கொடுக்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள். கேட்குறாங்க, மறந்துடுது. இந்த பலிபீடத்திலிருந்து வருகிறதை தோற்கடிக்க யூடியூப்கள் இருக்குது,
இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை பறக்க விடுகிற பயங்கர வல்லமையான இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, மீடியாக்கள் இருக்கிறது, செய்தித்தாள்கள், செய்தி பேப்பர்ஸ் இருக்குது. நாம் நாளை காலையில் ஏதோ ஒரு பத்திரிக்கை எடுத்து படிக்க போகிறோம். நாளைக்கு ஒரு செய்தி, பிரேக்கிங் நியூஸ் வரப்போகிறது. எல்லாரையும் அசைக்கிற மாதிரி காரியங்கள் இந்த வாரத்தில் நடக்கலாம். ஆனால் அதிலே மறைந்து போகக்கூடிய தேவ சத்தம். கவனமாக இருங்க. வீட்டுக்கு வெளியே பேதுரு பேசுகிற மாதிரி உள்ளே வந்தோடனே ஆண்டவர் பேசுகிறார், அடுத்து திருத்துகிறார், அவர் உணர்த்துகிறார், அதற்கப்புறம் நிறுத்தவில்லை. வெளியே போ, கடலுக்கு போ என்று கட்டளை இடுகிறார். அது மாதிரி ஆண்டவர் நம்மளை கைட் பண்ணுறாரு. அழகாக நடத்தி கொண்டு போய் அவர் பிடித்தார், அதை எடுத்தார். அதிலே கடைசியாக அருமையாக சொல்லுகிற வார்த்தை எனக்காக, எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தையாக இருந்தது. எனக்காகவும் உனக்காகவும். பேதுரு உனக்காகவும் எனக்கு அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அப்போ கணக்கு சொல்கிறாங்க. அந்த 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 மீன் வாயில் இருந்த பணத்தினுடைய US$ படி இன்றைக்கி போட்டு இந்திய பணத்துக்கு போட்டால் அதனுடைய கணக்கு வந்து 28,000 37,000 கணக்கு வருதான் நெருக்கி. அந்த பணம், மீன் வாயில் இருந்த பணம் வந்து டேக்ஸ் வந்து 28,000 37,000 வருது. இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய பண மதிப்புக்கு ஆண்டவர் அழகாய் மீனை கிளம்பு, பேதுரு அங்கே வராரு, 2 பேர் மீட் பண்ணுங்கள், வாயை திறந்து கொடுத்துரு. அது மாதிரி இன்றைக்கி பைத்தியமாய் தோன்றுகிற மனசு நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறது கடினமாக இருக்கும். அதனால தான் இன்னசென்ட்டாக இருப்போம். ஆண்டவர்கிட்ட குழந்தை மாதிரி நம்புங்க, எனக்கு ஆண்டவர் தருவார். குழந்தைகளை போல விசுவாசியுங்கள். ஆண்டவர் என்னை விடமாட்டார். ரொம்ப விவரமாக பேசுனீங்கன்னா நீங்கள் கிடையாது. பேதுரு இப்போ நீங்கள் ரொம்ப விவரமாக இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் எப்படி கேட்டிருப்பீங்க தெரியுமா? கடலா, வேறு வேலை இல்லை இருக்கு, கடலா தூண்டி, ஐயோ தூண்டிலாம், எவ்வளோ சேட்டை பாருங்க. முதல் மீனா அது வாயிலையா, என்னையா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு வேலை அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகளை, பிரசங்கங்களை, வார்த்தைகளை அப்படி கேட்கலாம். ஆண்டவர் இந்த நாள் காலையிலே உங்களிடத்தில் பேசுகிறார். என்ன குழந்தைய போல் நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு சுகமாக கேளுங்க, கர்த்தர் சுகப்படுத்துவார். ஆமென். பலனா கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாது ஒன்றும் இல்லை. அற்புதம் செய்கிறது அவருடைய வேலை. அவருக்கு பேர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அதிசயமானவர். உங்களுடைய தேவைகள் அல்லது உங்களுடைய பிரச்சனைகளின் தீர்வுகள், உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் கடலுக்கு போக சொன்னபோது மலைக்கு பேதுரு போயிருக்கிறது போல, நான் உன்னை கடலுக்கு போக சொன்னேன் மீன் பிடிக்க, நீ மலைக்கு போயிருக்கேன்னு சொல்றது போல் இன்னைக்கு சபையில் அநேகர் கடலுக்கு போனால் மலைக்கு போகிறது, மலைக்கு போனால் கடலுக்கு போகிறது. அப்படியாக இருக்கிறதே கர்த்தர் சொல்லி அந்த ரிசல்ட் இடத்துக்கு நம்ம சபை போகணும், வெற்றியின் இடத்திற்கு போகணும். அவர் சொன்ன படிப்படியாய் போ, துண்டில் போடு, முதல் மீனை பிடி, வாயை திறந்து பார். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஸ்டெப்ஸை கவனிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சுவாரஸ்யமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் மிக சுவாரஸ்யமான வாழ்க்கையை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். போர் அடிக்கிறது உலகத்துக்கு, ஆனால் நமக்கு தான் சுவாரஸ்யமானது, திருப்பங்கள் நிறைந்து, எதிர்பாராத திருப்பங்களும் சந்திப்புகளும் அற்புதங்களும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்து கடைசியிலே நம்மை ஜெயிக்க வைக்கிறவராய் ஒரு பாடம் நடத்தி நம்மளை ஜெயிக்க வைக்கிறார். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். இந்த காலையில் நீங்கள் ஏன் அப்படியாக நினைக்கக்கூடாது? ஆண்டவரே, நானும் கூட நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் ஆண்டவரே. காது சில நேரம் வேலை பார்க்க மாட்டுது ஆண்டவரே, செவி மந்தமாக இருக்குது ஆண்டவரே. இந்த வாரத்தில் என்னோடு நீங்கள் பேசுங்க, இப்படி போ, ஏறு, இந்த வாரம் நான் ப்ராக்டிஸ் பண்ணும் ஆண்டவரே. ஏன் ஆசைப்பட்டு கேட்கக்கூடாது? என்னை கைட் பண்ணுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் என்னை கைட் பண்ணுங்க ஆண்டவரே. இறங்கு, ஏறு, போ, திரும்பு அப்படின்னா சொல்லுங்க ஆண்டவரே. அந்த இடத்துக்கு நேராக அனுப்புங்க ஆண்டவரே. எங்கே எனக்கு பதில் வைத்திருக்கிறீர் அந்த இடத்துக்கு அனுப்பக்கூடாதா? அப்படியாக சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? எஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி இந்த நாட்களில் உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவருடைய அன்பு, அவர் அன்பாகத்தான் இருக்கிறார்.
அவர் அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். வீட்டுக்குள்ள வந்தானே பேசுகிறார். அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு பேசுகிறார். பேசுகிறது சும்மா கிடையாது, அட்ரஸ் சொல்றாரு. எங்க அற்புதம், எந்த இடத்துல உனக்கு தீர்வு இருக்கு, எந்த இடத்துக்கு போனா உனக்கு கிடைக்கும் மீன், எப்படி மீன் பிடிக்கணும் உனக்கு, அது ஒரு மீன் தான், அது ஃபர்ஸ்ட் மீன் தான். அப்படியாக டீட்டெயிலாக சரியாக விவரமாக சொல்லுகிற தேவன் நம் சபையிலே அப்படி ஒரு வித்தியாசமான அருமையான அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்து ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எப்படியாவது நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து ஹல்லேலூயா கரைக்கு திரும்ப வந்து அந்த வரியை செலுத்துகிற அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக செலுத்தினார். விலையாக சிலுவையிலே செலுத்தினார். அவர் செலுத்தினதுனால தான் நீங்களும் நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் என்கிற பெயரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். செலுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னைத்தானே கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கரெக்டான ரிசல்ட்டை நான் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறேன், நான் சொல்லுகிறபடி செய்யுங்கள், கர்த்தர் நிச்சயமாக நான் ஜெயத்தை தருவேன். ஹல்லேலூயா. அப்படியாகவே நம்முடைய வீடுகளில் நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஜெபம் பண்ணுங்கள், உற்சாகமாய் பாடல்களை பாடுங்கள். மிக முக்கியமானது துதி பாடல்களும் ஜெபமும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். இருளில் இருக்கிறவைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அது கடலுக்குள் இருந்தது மீன், அந்த மீனுக்குள்ள தான் இருக்குன்னு இவருக்கு தெரியாத டாக்ஸ் கட்ட வேண்டியது, டெம்பிள் டாக்ஸ், ட்ரிபியூட் என்று சொல்லப்படுகிற கோயில் வரி, அது கடலுக்கு அடியிலிருந்து அவர் படகுக்கு வர வைக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. அது உங்களை நோக்கி வர வைக்கிறது கர்த்தர், உங்களுக்கு பதிலா உங்க பக்கத்துல வர வைக்கிறது கர்த்தர். நீங்களும் அவர் சொல்லுகிற இடத்திற்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு கீழ்ப்படிதலை கர்த்தர் கற்றுத் தருவாராக. ஆண்டவரே, பேதுருவுக்கு அந்த மாதிரி ஒரு அருமையான கீழ்ப்படிதல் அந்த நாளில் இருந்தது போல கர்த்தர் எங்கள் சபை மக்களுக்கும் கீழ்ப்படிதலை, எங்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தாரோம். நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தத்தை கேட்டு கரைக்கு போய் கடலிலே அந்த தூண்டிலை போட்டு முதல் மீனை பிடித்து வாயை திறந்து கையில் எடுத்து செலுத்த கர்த்தர் கிருபை செய்தீர். அப்படியே எங்களுக்கும் கர்த்தர் தருவீராக. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவரே, படிப்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தோடும் பேசுங்க. ஆண்டவரே, உங்கள் குடும்பத்துக்கு தான தீர்வுகளை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர், அதிசயங்களை செய்கிற கர்த்தர், ஆண்டவரே ஒவ்வொருத்தரோடு பேசும்படியாய் விசேஷமாய் உலகத்தினுடைய சத்தங்களுக்கு செவி சாய்த்து, ஆண்டவரே மனிதர்களுடைய சத்தத்துக்கு காதுகளை கொடுத்து அதற்கென்று பயிற்சிகளை எடுத்த காதுகள் இந்த நாளில் மாறுவதாக. ஹல்லேலூயா. தேவ சத்தம் கேட்க பிராக்டிஸ் இந்த நாளிலிருந்து கிடைப்பதாக. ஆண்டவரே, சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சத்தம் கேட்டது, என் காதுகளில் துணித்தது, பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசினார் என்கிற அனுபவங்கள் இந்த சபையிலே சாட்சிகளாய் எழும்பட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.